இந்திய அணியிலிருந்து நீக்கம். மைதானத்திலேயே கண்ணீர் விட்ட வைபவ் சூரியவன்சி, ஆறுதல் சொன்ன ஷெட்கே. இங்கிலாந்து அணிக்கு எதிரான கடைசி டி20 போட்டியில் இந்திய அணியின் பிளேயிங் 11 இளம் வீரர் வைபவ் சூரியவன்சி நீக்கப்பட்டுள்ளார். இந்த தகவல் மைதானத்தில் வைபவ் சூரியவன்சிக்கு சொல்லப்பட்ட பின் அவர் இருக்கையில் அமர்ந்து கண்ணீர் விட்ட வீடியோ சோசியல் மீடியாவில் ட்ரெண்டாகி வருகிறது. இங்கிலாந்து அணிக்கு எதிரான கடைசி டி20 போட்டியில் இந்திய அணி விளையாடியது. இந்த போட்டியில் இந்திய அணியின் பிளேயிங் 11 2 மாற்றங்கள் செய்யப்பட்டன. வாஷிங்டன் சுண்டர் மற்றும் வைபவ் சூரியவன்சி நீக்கப்பட்டு சஞ்சு சாம்சன் மற்றும் சூரியநாத் ஷெட்கே சேர்க்கப்பட்டார். வைபவ் சூரியவன்சி பெஞ்சில் செய்யப்பட்டது ரசிகர்களிடையே அதிர்ச்சியை ஏற்படுத்தியது. ஏனென்றால் வைபவ் சூரியவன்சி 3 போட்டிகள் மட்டுமே ஆடியிருக்கிறார். அவருக்கு தொடர்ச்சியாக இந்திய பிளேயிங் 11 வாய்ப்பு அளிக்கவும் பிசிசிஐ தரப்பில் அறிவுறுத்தப்பட்டிருந்தது. ஆனாலும் வைபவ் சூரியவன்சியை பயிற்சியாளர் கௌதம் கம்பீர் மற்றும் கேப்டன் ஸ்ரேயஸ் ஐயர் இருவரும் நீக்கியிருக்கிறார்கள். இந்திய அணியின் பிளேயிங் 11 மைதானத்திற்கு வந்த பின்னரே தெரிவிக்கப்பட்டது. அப்போது வைபவ் சூரியவன்சி பெஞ்ச் செய்யப்படுவதாக கூறப்பட்ட பின் அவர் ஓரமாக சென்று ஒரு இருக்கையில் அமர்ந்துவிட்டார். இந்திய அணியின் பிளேயிங் 11 இருந்து நீக்கப்பட்டதை ஏற்றுக்கொள்ள முடியாமல் வைபவ் சூரியவன்சி கண்ணீர் விட்டு அழுகத் தொடங்கினார். இதனை அருகில் நின்றிருந்த சூரியநாத் ஷெட்கே கவனித்தார். உடனடியாக வைபவ் சூரியவன்சி அருகில் வந்து தோளில் தட்டி கொடுத்து ஆறுதல் கொடுத்தனர். இந்த வீடியோ சோசியல் மீடியாவில் ட்ரெண்டாகி வருகிறது. அவர் ஆடிய 3 போட்டிகளிலும் பெரிய அளவில் ரன்கள் சேர்க்கவில்லை. 3 போட்டிகளும் சேர்த்து 42 ரன்களை மட்டுமே எடுத்தார். அவரிடம் இருக்கும் ஷார்ட் பால் வீக்னஸை ஆர்ச்சர் எளிதாக கண்டுபிடித்து விக்கெட்டை வீழ்த்தினார். இதனால் வைபவ் சூரியவன்சியை கூடுதலாக நேரம் எடுத்து தயார்படுத்த வேண்டிய தேவை இந்திய அணிக்கு ஏற்பட்டுள்ளது. இதனால் ஜிம்பாப்வே டி20 தொடரில் வைபவ் சூரியவன்சிக்கு அதிக வாய்ப்புகள் வழங்கப்படும் என எதிர்பார்க்கப்படுகிறது. இருப்பினும் நேற்று இந்தியா 56 ரன்கள் வித்தியாசத்தில் தோல்வியை தழுவியிருப்பது குறிப்பிடத்தக்கது.